எதுவெல்லாம் நமக்கு சிரமமாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ, இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தால் அது சொர்க்கம் போவதற்கு லேசான வழியாக இருக்கும். எதுவெல்லாம் ஆசையாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் மனோ இச்சைகளாக இருக்கிறதோ, இதற்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு போக வேண்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நரகத்தின் திரை என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இடத்திலே காட்டி தருகிறான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இவ்வுலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அற்பமான சொற்பமான குறுகியதோர் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையை மார்க்கம் காட்டித்தந்த அடிப்படையில் யாரெல்லாம் அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அவர்களுடைய செயல்களுக்கு பரிசாக கூலியாக சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் ஏராளமான இன்பங்களையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எவரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை மார்க்கம் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக மனோ இச்சையின் அடிப்படையிலே குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான முறையிலே அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் படு பயங்கரமான நரகத்தையும் நரகத்தில் ஏராளமான துன்பங்களையும் தயார்படுத்தி வைத்திருப்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் அன்பானவன், அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்க கூடியவன், நான் எப்படியோ கலிமா சொன்ன முஸ்லிமா இருக்கிறேன்ல, அதனால நான் நாளை மறுமை நாளிலே எப்படியோ நான் சொர்க்கம் போயிடுவேன் என்ற ஒரு எண்ணம் நம்மில் பலருடைய உள்ளத்திலே இருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹ் அன்பானவன் தான், இரக்கமானவன் தான், மன்னிக்க கூடியவன் தான். அதே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே நபி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம். நபியே நீங்கள் என்னை பற்றி இந்த மனித குலத்துக்கு சொல்லுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். எப்படி? அனல் கஃபூர் ரஹீம், நான் மன்னிக்க கூடியவன், நிகரில்லா அன்புடையவன் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அதோடு இதையும் நீங்கள் சேர்த்தே சொல்லுங்கள். என்ன? நாம் மன்னிக்க கூடியவன் தான், இரக்கமானவன் தான், அன்பானவன் தான். ஆனாலும் என்னுடைய தண்டனை, என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். அதையும் நீங்கள் சேர்த்தே சொல்லுங்கள். அன்பானவன் தான் அல்லாஹ், ஆனால் தண்டித்தால் அந்த தண்டனையை மனிதர்களாக உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்பதையும் சேர்த்தே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். பொதுவாக அல்லாஹ் அன்பானவன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது போன்று அல்லாஹ் தண்டிப்பான் என்ற எண்ணமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான்
நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஓரளவாவது குறையும். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், ஃபயௌமைதின் லா யுஅத்திபு அஸாபஹு அஹத். அந்த நாளில் அவனை போன்று தண்டிக்க கூடியவன் யாருமே கிடையாது. அல்லாஹ் தண்டிச்சானா அப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான். அதனால்தான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சஹாபாக்களும் சின்ன சின்ன தவறுகளை செய்வதற்கு கூட பயப்பட்டார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சின்ன தவறுகள் நமக்கு என்னமோ அது ஒரு தவறே மாதிரி விளங்காது. உதாரணத்துக்கு பொய் எடுத்துக்கொள்ளுங்களேன். பொய் பேசுறது ஒரு தவறு மாதிரி நம்ம நினைக்கிறோமா? ஒரு நாள் கடைக்கு போகல, லேட்டாக போயிட்டோம், உடனே பொய்யை பேசுவோம். அந்த பொய் என்று சொல்வது நமக்கு அது ஒரு பெரிய பொருட்டாகவே, பெரிய ஒரு தவறாகவே, பெரிய ஒரு பாவமாகவே நாங்கள் கருதாமல் இருக்கிறோம். ஏன்? பொய்க்கெல்லாம் அல்லாஹ் தண்டிப்பானா? இதிலெல்லாம் நரகத்தில் அல்லாஹ் நம்மளை போட்டு புரட்டி எடுப்பானா என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் போய் சிபாரிசு செய்யுமாறு கேட்பார்கள். ஆதம் நபியிடத்திலே போவார்கள். ஆதம் நபியே, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு செய்ய மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா? அவர் இன்னொரு நபியை கையை காட்டுவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமாரிடத்திலா மக்கள் போவார்கள். எதற்காக வேண்டி? எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் பரிந்து பேசுங்கள், தண்டனையை குறைக்க சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நபிமாரத்திலும் போகக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்திலே மக்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே வருவார்கள். இப்ராஹிம் நபியிடத்திலே வந்து, ஏகத்துவத்தின் தந்தையே இப்ராஹிம் நபியே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் பரிந்து பேசுங்களே, சிபாரிசு செய்யுங்களே என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நானே பயந்து அடங்கிக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் என்னை எப்படி தண்டிப்பானோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். இப்ராஹிம் நபி செய்த பாவம் என்ன? அவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு செய்த தவறு என்ன? பேசின மூன்றே பொய். உலகத்தில் ஒரு 3 பொய் பேசினாங்க இல்லையா? இந்த பொய்யை நினைச்சு அல்லாஹ் தண்டித்தால் நான் என்ன ஆகுவேன் என்று அச்சம் கொண்டிருப்பார்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாம 3 பொய்யா பேசியிருப்போம். இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து இந்த ஜும்மாவுடைய நேரம் வரைக்கும் எத்தனை பொய்களை பேசியிருப்போம். ஆனால் அந்த பொய்கள் எல்லாம் பொய்யாக நாங்கள் கருதுகிறோமா? நினைத்து பார்க்கிறோமா? ஏன்னா நரகம் அவ்வளவு கொடூரமானது, நரகத்துடைய வேதனை அவ்வளவு மிக பயங்கரமானது. ரசூலா சொல்றாங்க, நரகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் மிகவும் லேசான தண்டனை என்ன அப்படின்னா, ஒரு நரகவாதிக்கு நெருப்பிலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படுமாம். செருப்பு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த செருப்பு முழுக்க முழுக்க நெருப்பால டிசைன் பண்ணியிருக்கும். இந்த செருப்பு இவர் போட்டா, நெருப்பிலான அந்த செருப்பை போடுவதன் மூலமாக இவருடைய கால் கொதித்து 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 சூடு ஏறி 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 இவருடைய மூளை கொதித்து கொண்டிருக்குமா. வீட்டில் ஒரு கேத்தல்ல தண்ணியை சுட வச்சா எப்படி தண்ணி கொதிக்குமோ அது மாதிரி காலில் போட்ட செருப்பின் காரணமாக, நெருப்பிலான செருப்பின் காரணமாக இவருடைய மூளை கொதித்து கொண்டிருக்கும். இது நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஆக குறைந்த தண்டனை. ஒரு பேச்சுக்கு வைங்க, நாம பேசுற பொய் சாதாரண ஒரு பொய்யா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பொய்யை அல்லாஹ் தஆலா மன்னிக்கலன்னு சொன்னா, இந்த பொய்க்கு குறைந்தபட்ச தண்டனை அல்லாஹ் தருவான் என்று சொன்னால், இந்த தண்டனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இது ஒரு லேசான தண்டனையா? உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பையே தாங்கிக் கொள்ள முடியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை மாதிரி 70 மடங்கு பயங்கரமானது நரக நெருப்பு. உலக நெருப்பு எப்படியாப்பட்டது? உலகத்தில் இன்னைக்கு உச்சகட்ட ஒரு நெருப்பை எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு இந்த இரும்பு கம்பெனியெல்லாம் இருக்குது இல்லையா, இரும்பு உருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நெருப்பில் ஒரு துளி நம்முடைய கையில் விழுந்து அடுத்த செகண்ட் மற்ற பக்கமாக ஓட்டி ஆகிட்டு வந்துடும். இதுதான் உலக நெருப்பு. இதை மாதிரி 70 மடங்கு என்று சொன்னால்
அந்த நரக நெருப்பு எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டானாம். கூப்பிட்டு சொன்னானா, ஜிப்ரீலே உன்துர் இலைஹா வைலா மா அதத்துல் அஹ்லிஹா ஃபீஹா. ஜிப்ரீலே, சொர்க்கத்தை படைச்சிருக்கிறேன், கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க. என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, நான் தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, சொர்க்கத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, வ இஸ்ஸத்திக, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், லா யஸ்மௌ பிஹா அஹதுன் இல்லா தஹலஹா. யாராவது இந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை, நீ தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த இன்பத்தை யாராவது கேள்விப்பட்டால் இதுக்குள்ள நுழையாம மட்டும் இருந்துட மாட்டாங்க. ஏன் அவ்வளோ அழகாக படைச்சு வச்சிருக்கிறியே, அவ்வளோ சொகுசா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறியே அப்படின்றாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபஅமர பிஹா ஃபஹுஃபத் பில் மகாரி. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு. திருப்பி அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்துக்கு சிரமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை திரையாக போடுறான். உலகத்தில் நம்ம எதெல்லாம் கஷ்டப்படுவோமோ, எதெல்லாம் சிரமப்படுவோமோ, அதை அப்படியே ஒரு திரையாக உருவாக்கி சொர்க்கத்துக்கு போட்டு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறான், ஜிப்ரீலே, திரை இல்லாமல் சொர்க்கத்தை பார்த்தீர்கள், இப்போது திரை போட்டிருக்கிறேன், இப்போ போயிட்டு சொர்க்கத்தை பார்த்துட்டு வாங்கன்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, சொர்க்கத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க, வ இஸ்ஸத்திக, இறைவா உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லக்கத் ஹஷீது அல்லா யதுகுல அஹதுன். ஒரு பய சொர்க்கத்துக்கு போக மாட்டானோ என்ன எனக்கு பயமாக இருக்குது. ஏன் இந்த சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதையெல்லாம் உடைச்சிட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒருத்தன் கூட சொர்க்கம் போக மாட்டான் என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்றாங்க. திருப்பி அல்லாஹ் தஆலா நரகத்தை காட்டி சொல்கிறான், ஜிப்ரீலே கொஞ்சம் நரகத்தை பார்த்துட்டு வாங்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போகிறாங்க, நரகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அதனுடைய வேதனைகள், அதனுடைய கடுமைகள், அதனுடைய பயங்கர தன்மைகள் இதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, ஐ ரப், இறைவா வ இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா யஸ்மௌ பிஹா அஹதுன் ஃபயதுகுலுஹா. யாராவது இந்த நரகத்துடைய பயங்கரத்தை பற்றி, நரகத்துடைய வேதனையை பற்றி யாராவது கேள்விப்பட்டால் அதுக்குள்ள நுழைவதற்கு எவருமே விரும்ப மாட்டார்கள் அப்படின்றாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா மனோ இச்சைகளை, ஆசைகளை நரகத்துக்கு ஒரு திரையா போடுறானாம். போட்டுட்டு ஜிப்ரீலே, இப்போ போயிட்டு நீங்கள் நரகத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறான். திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, நரகத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க, இறைவா மனோ இச்சைகளையும் ஆசைகளையும் நீ இந்த நரகத்துக்கு திரையாக போட்டால், இந்த மனோ இச்சைகளும் ஆசைகளும் இதை நரகத்துக்கு திரையாக நீ போட்டால் உலகத்திலே நரகம் போகாமல் ஒரு மனிதனும் மீய மாட்டான், எல்லாருமே நரகத்துக்கு போய்விடுவார்கள் யா அல்லாஹ் அப்படின்றாங்க. ஏன் உலகத்தை அல்லாஹ் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறான். எதுவெல்லாம் நமக்கு சிரமமாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ, இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தால் அது சொர்க்கம் போவதற்கு லேசான வழியாக இருக்கும். எதுவெல்லாம் ஆசையாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் மனோ இச்சைகளாக இருக்கிறதோ, இதற்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு போக வேண்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நரகத்தின் திரை என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இடத்திலே காட்டி தருகிறான். அதனால்தான் இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே நாங்கள் ஒரு இயக்கமாக இருக்கிறோம். சில சட்டங்கள் நமக்கு சிரமமாக இருக்கும், சில விஷயங்கள் ஆசையாக இருக்கும், அதை செய்வதற்கு ஜமாத் தடை போட்டிருக்கும். உதாரணத்துக்கு வட்டி வாங்கினா, ஃபினான்ஸுக்கு வாகனம் வாங்கினா லேசு தான். ஒருத்தர் பைக்கை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பார், ஃபினான்ஸ் போட்டு ஒரு வீல் வாங்கினா லேசாக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு போகலாம்.
இவ்வளோ வெயில் அடிக்குது, குடும்பத்தை கூட்டிட்டு காரில் போகணும், ஃபினான்ஸுக்கு ஒரு வாகனம் வாங்கினா உடம்புக்கு கொஞ்சம் சொகுசாக இருக்குந்தான். ஆனால் இதை வாங்காமல் இருப்பது சிரமம், கஷ்டம். இந்த கஷ்டத்தை நாங்கள் தாங்கிக் கொண்டால், இந்த சிரமத்தை நாங்கள் தாங்கிக் கொண்டால் நாளை மறுமையிலே சொர்க்கம் போவதற்கு வழி லேசாக இருக்கும். எப்போது இந்த ஆசைக்கு நாங்கள் கட்டிப்படுகிறோமோ, இந்த வட்டி என்ற மனோ இச்சைக்கும் ஆசைக்கும் நாங்கள் துணை போகிறோமோ, அப்போது நரகத்துக்குரிய வழியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அவ்வளவு தேவலங்க. சாதாரண ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமா இருக்குதே, சிரமமா இருக்குதே என்ற பெயரில் மார்க்க சட்டத்துக்கு, மார்க்க வரம்பை மீறி செயல்படுகிறோமா இல்லையா? உதாரணத்துக்கு இந்த சீதன திருமணம் இருக்குது. கல்யாணம் செய்யும் போது நம்ம ஜமாத்தால ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம். என்ன? சீதன திருமணமா, அதிலே நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறோம். ஏன் கலந்து கொள்ள வேணாங்கிறோம்? அதற்கு பின்னால் ஒரு குடும்பமே பாதிக்கப்படுகிறது, ஒரு சமூகமே பாதிக்கப்படுகிறது. ஏன் பாதிக்கப்படுது? ஒருத்தன் ஒரு குமரு பிள்ளையை பெற்றுட்டான்னா, ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டான்னா இவன் பயப்படுறான், கவலைப்படுறான். இந்த பிள்ளைய நான் எப்படா கரை சேர்ப்பேன், எப்படா கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் என்ற சிந்தனை அவனுக்கு வருது. என்ன காரணம்? இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய சீதன கொடுமை. ஜாஹிலியத்து காலத்தில் கூட, மடமை காலத்தில் கூட உலகத்தில் எப்படி வாழணும்னே தெரியாது, அப்படியாப்பட்டவர்கள் தான் ஜாஹிலியத்து மக்கள். அந்த காலத்தில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, திருமணம் 4 வகையாக இருந்தது. அதில் ஒரு வகை திருமணம் என்ன தெரியுமா? மகர் கொடுத்து கல்யாணம் முடிப்பாங்களாம். இன்னைக்கு கூட இவ்வளோ அறிவு வளர்ந்தும் கூட மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்மில் பலருக்கு மங்கி போய் கிடக்குது. ஆனால் ஜாஹிலியத்து மக்கள் செய்வாங்க, மகர் கொடுத்து கல்யாணம் முடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமூகம் எப்படி மாறிவிட்டது? இந்த சீதன கொடுமையின் காரணமாக ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றதுக்காக வேண்டி ரோடா போயிட்டு கையேந்துறாங்க. ஒரு ஆண்மகன் தன்னுடைய கூட்டாளிட்ட, தன்னுடைய நண்பன்ட்ட, மச்சான் பசியா இருக்குது, ஒரு டீ வாங்கித்தாவே, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை, ஒரு பார்சல் சோத்தை வாங்கித்தாவே என்று கேட்டிருக்க மாட்டான். அவ்வளவு சுயமரியாதையாக வாழ்ந்திருப்பான். ஆனால் பொம்பளை பிள்ளையை பெற்றதுக்காக வேண்டி பள்ளியா, ரோடா, தன்னுடைய உறவினர்களுடைய வீடா கையேந்து நிற்கிறானா இல்லையா? என்ன காரணம்? மகளை எப்படியாவது கரை சேர்த்துடணும், மகளை எப்படியாவது கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும். இன்னும் சொல்ல போனா இந்த இலங்கை வரலாற்றிலேயே எந்த ஒரு மதஸ்தானங்களிலும் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. பன்சலையிலையோ கிறிஸ்தவ தேவாலயத்திலேயோ இவருக்கு ஒரு குமர் புள்ள இருக்குது, இவருக்கு அதியா போடுங்கன்னு எங்கேயுமே லெட்டர் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்முடைய முஸ்லீம் சமூகம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஜும்மா பள்ளி லெட்டர் பேட்ல பெரிய கொட்டெழுத்தில் போட்டு, இன்னார் இவருக்கு பொம்பளை புள்ள இருக்குது, குமர் காரியம், இவருக்கு ஹதியா கொடுங்கள் என்று பிச்சை எடுப்பதற்கு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரே சமூகம் நம்முடைய முஸ்லீம் சமூகமாக இருக்கிறது. என்ன காரணம்? இந்த சீதனத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இப்படியாப்பட்ட சீதன திருமணம் யார் ஒருவர் நடத்துவாரோ அந்த திருமணத்திலே கலந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறோம். ஏன் கலந்து கொள்ள வேணாங்கிறோம்? சாப்பிட தெரியாமையா? தௌஹீத் ஜமாத்தினருக்கு கல்யாண சாப்பாடுனா பிடிக்காது, அதனாலயா? இல்லடாப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு குமருக்காரி என்ற பேரில் கையேந்தி இவன் அந்த கல்யாணத்தை நடத்துகிறானே, இது மாதிரி திருமணங்களை நீங்கள் புறக்கணித்தால் சமூகத்திலே இது மாதிரியான அவலநிலை குறைந்துவிடும் என்பதற்காக வேண்டிய இது மாதிரி திருமணங்களில் கலந்து கொள்ள வேணாங்கிறோம். இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். நான் இந்த கல்யாணத்துக்கு போகலாட்டி பாப்பா கோச்சுக்குவாரு, மாமா கோச்சுக்குவாரு, மாமி கோச்சுக்குவாங்களே, சகோதரன் கோச்சுக்குவானே, கோவிச்சா கோச்சிட்டு போட்டும். கோவித்து கொண்டால் அது உலகத்திலே சிரமமாக இருக்கும். ஆனால் நாளை மறுமையில் நீ சொர்க்கம் போவதற்கு லேசான வழியாக அது அமைந்துவிடும் என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசைகள், மனோ இச்சைகள், இது மாதிரி ஆசைகளுக்கும் மனோ இச்சைகளுக்கும் கட்டுப்படாமல் இருந்தால்தான் நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் போகலாம். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் நாம் எவ்வளவு சொகுசாக வாழ்ந்தாலும்,
எவ்வளோ பொருளாதாரத்தோடு வாழ்ந்தாலும் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் எதையுமே நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது. உலகத்தில் உச்சபட்ச சொகுசை அனுபவித்த ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா கூப்பிடுவானா. அப்படியாப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு நரகத்தில் அப்படியே ஒரு முக்கி தூக்குவானாம். நரக நெருப்பில் அப்படி ஒரு முக்கி அப்படி தூக்குவானா. தூக்கிட்டு கேட்பானா, ஹல் ராய்த்த ஹைரன் கத்து ஹல் மர்ரபிக்க நைமன் கத்து, ஏன்பா உலகத்தில் நீ ஏதாவது இன்பத்தை அனுபவித்தாயா, சொகுசை அனுபவித்தாயா என்று கேட்கும்போது அந்த மனிதன் சொல்வானாம், லா வல்லாஹி அரப், இறைவா உன் மீது சத்தியமாக சொல்கிறேன், உலகத்தில் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தவன் நான் தான் அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு இன்பமாக எவ்வளவு சொகுசாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நரகத்தில் ஒரு முக்கி எடுத்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம், எல்லா இன்பத்தையுமே நாங்கள் மறந்து விடுவோம். அவ்வளவு கொடூரமானதாக அந்த நரகம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி இந்த நரக வேதனைகளை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசும்போது, குத்தியத் லஹும் சியாபும் மின்னார், நரகவாதிகளுக்கு நெருப்பிலான ஒரு ஆடை அணிவிக்கப்படும். அந்த ஆடை போட்டிருப்பார் உடுப்பு, அந்த உடுப்பே வெறும் நெருப்பாக இருக்கும். அது என்ன செய்யும் என்றால் அவருடைய ஒட்டுமொத்த உடலையுமே உருக்கி விடுமாம். நரகவாதியுடைய தலையில் மேலிருந்து கொதிக்கும் நீர் ஊற்றப்படும். எப்படி இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியுமா? உடம்பு அப்படியே உருகி வடியும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூசிமுல் ஹமீம், அந்த கொதிக்கும் நீர் என்ன செய்யும், இஸ்ஹரு மாஃபி புத்தூனியும் வல் ஜுலூத், அவருடைய தோள்களையும் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையுமே அது உருக்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் பேசுகிறான். இவ்வளவு தண்டனை, இவ்வளவு வேதனை, இதெல்லாம் தந்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தஆலா கேட்குறான், கல்லா இன்னஹா லலா நஸாஅத்தல் லிஷவா, அதிலிருந்து நீங்கள் ஒருபோதுமே தப்பிக்க முடியாது. அந்த நரக நெருப்பு உங்களுடைய தோலை அப்படியே உரித்து தொங்க போற்றும் அப்படின்றான் அல்லாஹ். இவ்வளவு தண்டனை, இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம ஒரு கட்டத்தில் நரகவாசிகள், நரக காவலாளிகள், நரகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களை கூப்பிடுவார்களாம். நரகத்தின் காவலாளியே, லியக்லி அலைனா ரப்பு, உங்களுடைய இறைவனிடத்து கொஞ்சம் பேசுங்களே, எங்களுடைய கதை அப்படியே முடிச்சிட சொல்லுங்களே, எங்களை அப்படியே இல்லாமக்க சொல்லுறீங்களே, எங்களை அப்படியே மௌத்தா செஞ்சிருங்களே, ஏன் இப்படி வேதனை தர்றீங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அந்த நரகவாதிகள் கேட்பார்களாம். கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், கால இன்னக்கும் மாக்கிசூன், இல்லை நீங்கள் அப்படியே இந்த நரகத்தில் நிரந்தரமாகவே இருப்பீர்கள், இந்த வேதனை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நரகத்துக்கு நாங்கள் சென்று விடாமல் நரக வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாப்பு தேடி, இஸ்லாம் நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியிலே நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்தினாலே மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நரகத்தை பற்றியும் மௌத்தை பற்றியும் பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி எங்கெல்லாம் நரகத்தை பற்றி ரசூல்லா சொன்னார்களோ, மௌத்தை பற்றி எங்கெல்லாம் நினைவுபடுத்தினார்களோ, அந்த ஒவ்வொரு இடத்திலும் கூடுதலாக இன்னும் ஒரு தகவலையும் சேர்த்தே நமக்கு நினைவுபடுத்தினார்கள். நரகத்தை பற்றி சொல்லும்போது, இத்தக்கும் நார ஒலவுபி சிக்கி தம்ரா, நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஒலவுபி சிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சப்பழத்தின் துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்னார்கள். அதே போல மௌத்தை பற்றி சொல்லும் போதும் இந்த தர்மத்தை பற்றி சேர்த்தே ரசூலா சொல்லுவாங்க. அப்போ மொத்தத்தில்
பொதுவாக நம்மை நாளை மறுமையில் காப்பாற்றக்கூடியது, நரக நெருப்பை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது நாம் செய்யக்கூடிய தர்மமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்து வரக்கூடிய நேரத்தில், கடைசி சந்தர்ப்பத்தில், அந்த மரணம் நம்முடைய தொண்டை குழிக்கு வரக்கூடிய நேரத்தில் கூட மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய கடைசி கோரிக்கையாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்து, கொஞ்ச நேரம் பிற்படுத்தினா ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் தர்மம் செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்றுதான் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான். நாம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய வரம்புகளை மீறி இஸ்லாம் மார்க்கம் காட்டி தந்த அடிப்படைக்கு மாற்றமாக பல விடயங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால், பாவமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால், ஏன் செய்கிறோம் என்பதை நீ யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி, பணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி தான் தொழுகையை விட்றோம், நோன்பை விட்றோம், பொய் பேசுகிறோம், பித்தலாட்டம் பண்ணுறோம், ஏமாத்துறோம், எவ்வளவோ மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம், பல காரியங்களை செய்கிறோம். என்ன காரணம்? இந்த உலகத்தில் சொகுசாக வாழ வேண்டும், பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும். மார்க்கத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கோ பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதற்கோ மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே கிடையாது. தாராளமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாத்தியத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்கு முரணான பலதரப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறோம். இவ்வளவத்தையும் செஞ்சுட்டு நாம் ஒரு கோடீஸ்வரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் நாம் என்னத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கையில் போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தை கொண்டு போக போகிறோமா, அல்லது வாட்சை கொண்டு போக போகிறோமா, போட்டிருக்கக்கூடிய ஷர்ட்டை போட்டுட்டு போக போகிறோமா, போட்டிருக்கக்கூடிய பேண்ட்டை கல்சான சாரத்தை எடுத்துகிட்டு போக போகிறோமா? ஆசையாக வாங்கியிருப்போம், ருசித்து ஒவ்வொரு பொருளையும் நாம் பார்த்து வாங்கி வச்சுருப்போம். ஆனால் மௌத்துடைய நேரத்தில் அந்த கபருக்கு நாம் எதையுமே கொண்டு போக போகிறது கிடையாது. ஒன்றே தவிர, எது? செஞ்ச தர்மம். நாம் சம்பாதிச்சதிலிருந்து உலகத்தில் தர்மம் செய்தால் அந்த தர்மம் நம்மை பின்தொடர்ந்து வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதிகம் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.